அழகா பாட்டு பாடியிருந்தீங்க, பாடுங்க. அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா, என்னடா போயிடுக்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்க நான் சாப்பிட ஒரு 20 வருஷமா சாப்பிட்டேன். பாட்டியோட வயசெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதனால ஸ்பீடு பாட்டின்னு வைக்கக்கூடாது, எக்ஸ்பிரஸ் பாட்டின்னு தான் வைக்கணும். நான் அட்டகாசம். நான் இங்கேயே வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பேன். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். மக்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல. பாட்டி மக்களோட கையால் சாப்பிட்றதுனாலே நம்மளுக்கு ஒரு அலாதி பிரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பாட்டி வந்து இட்லி சுட்டுட்டு இருந்தாலும் இது பண்ணாலும் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க, டே அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா, என்னடா போயிட்டுக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், கண்டென்ட்டுக்காக நான் போய் எடுக்க மாட்டேன். அவங்களோட முகமும் வெளியில் தெரியணுன்றதுக்காக எடுப்பேன். ஆக்சுவலாக இந்த பாட்டிமா வந்து ஸ்பீடு பாட்டிமா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸ்பீடு பாட்டிமா அப்படி ரொம்ப ஸ்பீடாக வந்து சர்வ் பண்ணுறாங்கன்ட்டு. பட் இவங்களுக்கு வந்து நான் எடுக்கணும் போது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கேப் விட்டேன். நிறைய பேர் நம்ம வெளியூரில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்கா 100% அக்மார்க்கான ஒரு ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து டிப்பிக்கல் ஒரு அந்த காலத்தில் சாப்பிட்ட ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஆச்சுங்க, இப்போ இருக்கிற ஃபுட்டுங்களை விட பேரம்பேத்திகளுக்கெல்லாம் ஃபுட்டு உணவு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டிமா கையால் வந்து டிஃபனை சாப்பிட்ணுன்னு தான் வந்தது. செல்வகனி அம்மா பாட்டி இட்லி கடை அப்படின்னா தான் கொடுக்குறாங்க பார்ப்போம். ப்ளஸ் பாட்டிமாவோட பாட்டு அருமையாக இருக்குது. வாய்ஸு அப்படியே அந்த ஹம்மிங் பண்ணும்போது வேறு லெவல். அதையும் கேட்போம். தொழில் செய்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக பக்காவாக மக்கள் வரவங்களை பரிமாறுறாங்க, எப்படி கவனிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். வந்தோடனே நல்லா சிரிச்சு கொண்டு நல்லா எல்லோரும் கவனிக்கிறாங்க. வாங்க போய் சாப்பிட்டு பார்த்துருவோம். அழகாக பாட்டு பாடியிருந்தீங்க, பாடுங்க. பாட்டிமா இப்போ அழகாக ஒரு பாட்டு பாடி அது பாடுங்க. இல்லை இல்லை அழகாக உண்மையாக வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லியே மகிழ்வேன், நாள்தோறும் போற்றுவேன். ரொம்ப கியூட்டாக இருக்கு வாய்ஸு. ஓகே பாட்டிமா, உங்கள் பேர்? என் பேர் செல்வகனி ஐயா. ஓகே, உங்கள் கடை வந்து எங்கே இருக்குது? எந்த இடத்துல? வடபழனியில் ஜேஆர்கே ஸ்கூல் எதிர்த்தால துரைச்சாமி ரோட்டில் இருக்குது. 25 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. ஆரம்பிக்கும் போது என்ன ஐடியாவோட ஆரம்பிச்சீங்க? 1 ரூபாய்க்கு தான் இட்லி போட்டேன். 1 ரூபாய்க்கு இட்லி போட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்ச தொழிலை செய்வோன்னுட்டு நாங்கள் செய்தோம். முன்னால் இது ஸ்வீட்டு கடையாக இருந்துச்சு. ஸ்வீட்டு கடையாக இருந்து ஒரு 48 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா எங்கள் மருமகம் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு கடையை நடத்த முடியலை எங்களால். சின்ன சின்ன குழந்தைகள், என் மக பார்க்க முடியாது. அதனால நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து எங்கள் மகளோட இருந்து 25 வருஷமாக நாங்கள் இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி, உங்கள் கடையோட ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது? எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லாமே எதை குறைன்னு சொல்லணும். நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களுக்கு தான் அதை சொல்லணும். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து அவங்க சிரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து பொங்கல் இருக்குது, தோசை இருக்குது, இட்லி இருக்குது, அதே மாதிரி பூரி இருக்குது. ஆமாம், பூரி, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே. இப்போ வந்து விலை கொஞ்சம் எல்லாம் கூட, கேஸ்லாம் ஏறி இருக்கு, அதனால தான் விலை கூட. முன்னாலெல்லாம் விலை குறையாதான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் விலை கொஞ்சம் கூட்டிட்டோம். அதான். டைமிங்ஸ் என்னென்ன பாட்டி? டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கும்? 6:30லேருந்து 12 மணி 1 மணி வரைக்கும் இருப்பேன். பிறகு அதுக்கு அதே மாதிரி சாயங்காலமும் அதே மாதிரி 6 மணிலேருந்து ராத்திரி 1 மணி வரைக்குமே இருக்கும். ஆமாம். அது லீவு நாட்கள்? அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. மற்ற நாள் என்னாலுமே இருக்கும். ஸ்பீடு பாருங்கள், என்ன ஸ்பீடு. ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாரையும் ஓப்பன் பண்ணி சிலுவை போடுவாங்க காசு. நான் சாப்பிட ஒரு 20 வருஷமாக சாப்பிட்டேன். பாட்டிமாவோட கைப்பக்கம் அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அப்படியே எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மாறலாம் செய்யல, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பிடிக்குமா. நல்லா இட்லி இருக்குது, நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். இட்லிலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இட்லி நல்லா இருக்கும், தோசை எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே எப்படி ஒரு மாதிரி அது அப்படிலாம் எல்லாம் நல்லாயிருக்கும். சீப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சின்ன பசங்க அந்த காலேஜ் பசங்க லேடிஸ்லாம் வந்து சாப்பிடுவோம். இல்லை அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றோம் பாட்டி. எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு ஒரு பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு இட்லி, ஒரு பூரி. நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்லாம் வந்து பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்காங்க. பாருங்கள் பாட்டி பாருங்கள், அது அப்பப்போ தேவைன்னும் போது எடுத்து வந்து பரிமாறிக்கிறாங்க. சட்னி வந்து செம்ம திக்காக இருக்குது. நிறைய இடத்துல வந்து திக்காக பண்ணிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ண மாட்டேன். அப்படில பாட்டிக்கிட்ட தண்ணி நல்லா திக்காகவே இருக்குது சட்னி. சத்தியமாக சொல்கிறேன், பாட்டியோட ஸ்பீடுக்கு கேமரா நவர மாட்டேங்குதுங்க. கேமரா இப்படி எடுக்கிற டக்கு 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 என்ன ஃபாஸ்ட்டுங்க. இந்த வயசுன்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப கடலோட பொறுப்பனை தான் நான் சொல்லுவேன். பாட்டியோட வயசெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களே வந்து ரொம்ப வந்து அந்த வயசை வந்து ஞாபகப்படுத்த அவங்களையும் சோர்வாக்கிடும். எப்பவுமே வந்து வயசானவங்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு, அதுதான் வந்து உண்மை. ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நான் என்ன வயசுன்னு அவங்க தீர்மானிச்சிருக்கேன் தெரியுங்களா, 16 வயசு. செம்ம யங்ஸ்டர்ஸான பாட்டி. அதனால ஸ்பீடு பாட்டின்னு வைக்கக்கூடாது, எக்ஸ்பிரஸ் பாட்டின்னு தான் வைக்கணும். இட்லி எப்படி இருக்குன்னா உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல பூ போல் இருக்குது. சட்னி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு தான் சட்னி அரைச்சிருக்காங்க. தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க. பார்த்தது சட்னி வந்து இந்த சூ பண்ணும்போதே இந்த தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி அது அரைச்சிருக்காங்களே, அது தெரியுது நம்மளுக்கு. சாம்பார் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். சாம்பார் சூப்பராக இருக்குது, குறை சொல்லக்கூடாது, வாய்ப்பே இல்லை. சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது. சட்னியாவது இட்லி மேலே ஊற்றுனோன்னே அப்படியே எடுத்துடுச்சு. பட் சாம்பாருக்கு இட்லி அட்டகாசம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் போயிடலாம். பொங்கல் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஆச்சா. நம்ம மனம் போல் எடுத்து ஊற்றிக்கோங்க, சாம்பார் இருக்குது, இட்லி இருக்குது, சாரி மற்ற சட்னிலாம் இருக்குது, அது ஊற்றிக்கங்கன்னாங்க. இப்போ பொங்கல் தரமான பொங்கல். ஆனால் இந்த பொங்கலில் நெய்யோ டால்டாவோ எதுவுமே இல்லை. நெய்யோ டால்டாவோ எதுவுமே இல்லை. க்ளீன் அண்ட் நீட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டயட் இருக்கவங்க கூட வந்து சாப்பிட்லாம் பொங்கலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பூரி வந்து எண்ணெயில் இல்லாமல்லாம் நம்ம சுட முடியாது. அதனால் வந்து சூப்பராக சுட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த கொஸ்தோட சாப்பிடுங்க. பாட்டினால் தனியாக பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சுட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். பாவம் அவங்க ஒர்க்கர் தான் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ரவுண்டு கட்டி அடிக்க முடியல. அவங்க பண்ணுற ஸ்பீடுக்கு இது எவ்வளோ ஒரு விஷயம். அட்டகாசம். நான் இங்கேயே வந்து குத்த வச்சு உட்காந்துருப்பேன். சாம்பார்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உணவோட ருசின்றதை தாண்டி அவங்க பண்ணுற அந்த சேவைன்றது பெரிய விஷயம். இந்த வயசுலேயும் ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும். நிறைய பேர் வந்து சின்ன வயசில் கூட உழைக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த வயசில் வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அது பெரிய ஒரு விஷயம். அவங்கள மதிக்கணும். வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆன் த ஸ்பாட். எனக்கும் ஒரு பெருமை, என்னோட சேனலில் அவங்க வர்றது ரொம்ப எனக்கு பெருமை. வீடியோ பாருங்கள், பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட்ஸுன்னு பண்ணுங்கள். அதில் தான் நாங்கள் பண்ணுற நிறைகள் குறைகள் எங்களுக்கும் தெரியும். இந்த கமெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும். அட்லீஸ்ட் கார சட்னியும் இருக்குது, மறந்துட்டோம். கார சட்னியோட பார்த்தீங்கன்னா இட்லியும் முடியலாம். கார சட்னிக்கு ஏற்ற மாதிரி சும்மா சுருக்குன்னு இருக்குது. அதாவது ஒரு 50 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துரும். பாட்டிங்களோட கை பக்குவம் அது. ஏன் பாட்டிங்களை நம்ம இது பண்ணுறோன்னா ப்ரிசர்வேட்டிவே இருக்காது. ஒரு நேச்சுரல் ஃபுட்டு, நோ ப்ரிசர்வேட்டிவ், அட்டகாசமான உணவு. ஆஹா பாட்டி, நீங்க உழைக்கிறீங்க. காலையில் வந்தாங்கன்னா டிஃபன் கொடுக்கும் போது எல்லா சாப்பாட்டுக்கும் காசு போட்டுட்டு தான் சாமி கும்பிட்டு தான் எல்லாமே எடுப்பாங்க. அவர் கிருபையில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அதனால அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் பாட்டி. ஆக்சுவலாக இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா வடபழனி, சென்னை வடபழனி துரைசாமி ரோட்டில் தான் இந்த ஷாப்பே இருக்குது. திருப்பூர் காட்டன்ட்டு ஒரு சின்ன ஷாப்பு, அதுக்கு எதிர்த்த போலே தான் இவங்களோட இது. அதாவது ஜேஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்படியே இந்த கிராஸில் தான் வந்து இந்த ஷாப்பே இருக்குது. வேப்ப மரத்தடி கீழே வந்து இந்த கடை அமைஞ்சிருக்கு. வேப்ப மரத்தடி கடை எக்ஸ்பிரஸ் பார்ட்டி. ஓகே கைஸ், வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. சூப்பரான ஒரு கண்டென்ட்டை சாப்பிட்டோன்னு ஒரு சந்தோஷம், ஒரு மனசுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குது, ஒரு வயிற்றுக்கும் ஒரு நிறைவாக இருக்குது. ஓகே, வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு அடுத்த பதிவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.